தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 30ஆம் நாள். இன்றோடு இந்த மாசி மாதம் நிறைவு பெறுகிறது. நாளை பங்குனி மாத பிறப்பு. மாசி மாதம் 30ஆம் நாள் 14/3/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று இந்த பங்குனி மாதம் பிறப்பதற்கும் மாசி மாதம் நிறைவு பெறுவதற்கும் உரிய காலத்திலே இந்த காரடையார் நோன்பு என்று ஒரு நோன்பை அனுஷ்டித்து கொள்வார்கள். இது பொதுவாக கார் அடையார் நோன்பு என்று இதற்கு பெயர். இது இங்கே பொதுவாக இலங்கையை பொறுத்தவரை மிகவும் அனுஷ்டிப்பவர்கள் குறைவாக விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாக இந்த விரதத்தை அனுஷ்டிப்பார்கள். அதனுடைய தாற்பயம் தெரியாதனாலே இது பொதுவாக இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே கேரளா நாட்டிலே இந்த காரடையார் நோன்பு என்பது சிறப்பாக நடைபெறும். பொதுவாக இந்த அடை தட்டி நைவேத்தியம் வைப்பார்கள். அந்த அடையிலே அரிசி மாவோடு இந்த காராமணியம் சேர்த்து வறுத்தெடுத்து அடை தட்டி அதனை அந்த காமாட்சி அம்மனுக்கு வைத்து வழிபாடு செய்வார்கள். இது பின்பு அது அந்த காமாட்சி அம்மன் வழிபாட்டோடு இது சாவித்திரி விரதம் என்ற ஒரு சிறப்பு பெற்றதாக. என்றால் இந்த சாவித்திரியானவள் அம்பாளை வேண்டி வழிபாடு செய்து சிறு பராயத்திலிருந்து அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணின குங்குமத்தை நெத்தியிலே வைத்து வழிபட்டு வந்தவள். அவளுக்கு திருமணம் ஆனால் ஓராண்டிலே மாண்டு விடுவான் கணவன் என்று சொன்ன பொழுதிலும் அவள் இல்லை, அவனைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் செய்து கொள்ளுகின்றாள். திருமணமாகி ஓராண்டு பூர்த்தியாகும் நேரத்திலே யமன் வந்து என்னுடைய உயிரை எடுத்து செல்லுகின்ற பொழுது அந்த அம்பாளை வேண்டி வழிபாடு செய்து பத்தினி தர்மம் அதேபோல் தீர்க்க சுமங்கலியாக அந்த குங்குமத்தை வைத்திருந்த காரணத்தினாலும் தர்மபத்தினியாக இருந்த காரணத்தினாலும் யமனை நேருக்கு நேரே பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவள் சாவித்திரி. அந்த யமனோடு போரிட்டு வாக்குவாதம் செய்து மீண்ட கணவனுடைய உயிரை மீண்டும் திரும்ப கொண்டு வந்து தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்தனால் இது சாவித்திரி விரதம் என்றும் வீரத்தையும் தர்மபத்தினியாக வாழுகின்ற பெண்களுடைய பெருமையையும் வீரத்தாயையும் கௌரவிக்கின்ற வகையில் இந்த சாவித்திரி விரதமாகவும் இதை அனுஷ்டிப்பவர்களும் உண்டு. அவ்வாறு சிறப்பான இந்த விரதம் இந்த மாசி மாதம் நிறைவேற்றி பங்குனி மாதம் இன்று மாசி நிறைவேறுகிறது, நாளை பங்குனி பிறக்கிறது. எனவே இந்த இரவு வேளையிலே இந்த விரத அனுஷ்டானத்தை சாவித்திரி விரதம் என்று அனுஷ்டிக்கின்ற வகையிலே சிறப்பானதாக அமையக்கூடியதாகவும் இன்றைய நாளிலே நமக்கெல்லாம் திருக்குறள் தந்த திருவள்ளுவர் பொதுமறை என்று போற்றப்படுகின்ற திருக்குறள் எந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அந்த குறள் திருக்குறளை தந்தவர். அவ்வாறு இந்த திருக்குறளிலே முதலாவது எடுத்த எடுப்பிலேயே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகு என்று
கூறியிருப்பார். மனித வாழ்வு வேண்டிய எல்லாவற்றுக்கும் அந்த 2 வரி, அது 2 வரி என்று கூட சொல்வதில்லை, 1.25 வரி தான். மனிதனுடைய வாழ்விலே அவன் அன்பு நிறைந்தவனாக இருக்க வேண்டும், தர்மம் செய்கின்றவனாக இருக்க வேண்டும், அப்பொழுது அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதனை எல்லாம் அன்பும் அறனும் உடைத்தாயின் நில்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று அழகாக சொல்லியிருப்பார். அதேபோல் வாழுகின்ற மனிதன் இந்த பூமியிலே வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்தால் அவன் மறைந்த பின்பும் உயர்ந்த நிலையில் இருப்பான் என்பதனை, மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று இவ்வாறெல்லாம் ஒவ்வொரு சிறப்புகளை பெருமையாக சொன்ன திருவள்ளுவருடைய குருபூஜை நாள். பாடசாலை மாணவ செல்வங்கள் எல்லாம் இந்த குருபூஜை நாளிலே வள்ளுவப் பெருமானுடைய சிறப்புகளையும் அறிந்து கொள்வதோடு அவர் கூறிய திருக்குறளை நாமும் படித்து பயன்பெற்று இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ லேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 10ஆம் நாள். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஒரு செயலை செய்கின்றோம். அந்த செயலுக்கு பதிலாக எதிர்வினையாக அடுத்தவருடைய செயல் இடம்பெறுகின்றது. அடுத்தவர்கள் எங்களை ஏசினால், பேசினால், எங்களை பற்றி குறை கூறினால், உடனடியாக நாங்களும் அவர்களை பற்றி குறை கூறுகின்றவர்களாக அல்லது எங்களுடைய கோபத்தை தாக்குகின்றவர்களாக அந்த எதிர்வினையிலே நாங்கள் ஈடுபடுகின்றோம். ஆங்கிலத்திலே ரியாக்ஷன் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலே நாங்கள் அதற்கு பதில் என்ன செய்கின்றோம்? ரெஸ்பான்ஸ் என்று சொல்லுவார்கள். பதில் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய புத்தியும் எங்களுடைய உணர்வுகளும் எங்களை ஆளுகின்ற ஒரு தன்மையிலே இருந்து, நல்ல நிலையிலே இருந்து நாங்கள் சரியான பதிலை கொடுக்க வேண்டும். அப்படி சரியான பதிலை நாங்கள் நிதானமாகவும் விவேகத்தோடும் பொறுமையோடும் நாங்கள் கொடுக்கின்ற பொழுது எங்களுடைய உறவு கட்டி காக்கப்படுகின்றது. தூர நோக்கோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருப்போம். இந்த உறவுகள் திடீரென்று உடைந்து போகாது. அதனால் இயேசு சொல்லுகின்றார், நாங்கள் சினம் கொள்ளுவது எங்களுடைய வாழ்வில் பல எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று சொல்லி, அடுத்தவரை பார்த்து நீ அறிவிலி, அடுத்தவரை பார்த்து நீ என்று சொல்லி அப்படி இப்படி என்று நாங்கள் அவர்களை திட்டுகின்ற பொழுது, அவர்களை காயப்படுத்துகின்ற பொழுது எங்களுடைய சொல்லு, எங்களுடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்துதான் அது வரும். இருப்பினும் எங்களுடைய உணர்வுகளை, எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய அணுகுமுறை, அந்த எங்களுடைய பேச்சுக்களை சரியான முறையிலே, எங்களுடைய நடத்தையை, நாங்கள் எப்படிப்பட்ட பதிலை மற்றவருக்கு கொடுக்கின்றோம் என்று சிந்தித்து செய்கின்ற பொழுது நிச்சயமாக அது நிறைந்த பலனை கொடுக்கும். உண்மையிலேயே நாங்கள் யார் என்று அந்த வேளையில் தான் எங்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். அதனாலே சினம் கொள்ளுவது எப்பொழுதும் மனித உறவாடல்களிலே பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். எல்லோருக்கும் கோபம் பெறலாம். ஏன் அடிக்கடி கோபம் வருகின்றது? ஏன் எல்லாவற்றிற்கும் கோபம் வருகின்றது? ஏன் எல்லோரோடும் நான் கோபப்படுகின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது உட்கார்ந்து என்னை பற்றிய ஒரு ஆய்வை நான் ஏற்படுத்த வேண்டும். சில நேரத்தை நான் உட்கார்ந்து நான் யார், ஏன் எனக்கு கோபம் வருகின்றது என்று சொல்லுகின்ற பொழுது பெரும்பாலும் அந்த பிரச்சனை எனக்குள்ளேதான் இருக்கின்றது. எனக்குள்ளேதான் அந்த பிரச்சனை இருக்கின்றது என்பதை, அடுத்தவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல, நான் மட்டும்தான் நல்லவன், அடுத்தவர்கள் எல்லோரும் பிழையானவர்கள், நான் மட்டும்தான் சரி என்று இருமாப்பு கொள்ளுகின்ற பொழுதும்
எங்களுடைய மனதிலே கோப உணர்ச்சி அதிகமாக இருக்கும். அல்லது என்னை பற்றி ஒரு திருப்தியான உணர்வு இல்லாத பொழுது, அல்லது வேலை பளுக்களை நான் இன்னும் மேலும் மேலும் என்னுடைய வாழ்க்கையிலே கூட்டுகின்ற பொழுது, மனம் எப்பொழுதும் குழம்பிய நிலையிலே இருக்கின்ற பொழுது நாங்கள் சினம் கொள்ளுவோம். ஆகையினால எங்களுடைய வாழ்வை இந்த தவ காலத்திலே ஆய்ந்து பார்த்து எங்கெங்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சரி செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படி என்னை மெருகூட்ட வேண்டும், எவ்வளவு தூரம் நான் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்வேன், எவ்வளவு தூரம் நான் அமைதியோடு சில விடயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், எவ்வப்பொழுது நாங்கள் மற்றவர்களை அணுகுகின்ற பொழுது நாங்கள் ஒரு தயார் நிலையிலே இருந்து எங்களுடைய உண்மையான நிலையை உணர்ந்தவர்களாக அடுத்தவர்களோடு நாங்கள் பேசுகின்ற பொழுது, அல்லது எங்களுடைய சில நம்பிக்கைகளை நாங்கள் இந்த நாளிலே இந்த வேளையிலே நான் அமைதியோடும் பக்குவமாகவும் விவேகத்தோடும் நடந்து கொள்ளப் போகின்றேன், இவரோடு நான் சண்டை பிடிக்காமல் இந்த நாளை நான் கழிக்கப் போகின்றேன் என்று இப்படியான சிறிய சிறிய தீர்மானங்களை எடுக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே ஒரு உருமாற்றம் எழுகின்றது. இந்த தவக்காலம் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துகின்ற ஒரு காலமாக அமைய வேண்டும் என்று இறைவனை பார்த்து அருள் வேண்டி நிற்கின்றேன். ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஹீன். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது நாள் உதயமாகின்ற போது நல்ல மனதுடையவர்களாக, நல்ல பண்பாடுள்ளவர்களாக நாம் நமது நாளை தொடங்கி வைக்க வேண்டும். இன்றைய நாளில் நான் உங்களுக்கு சொல்ல வருகின்ற ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், நாம் எப்பொழுதும் உண்மை பேசுகின்றவர்களாக இருக்க வேண்டும். உண்மையாளர்கள் எப்பொழுதும் சமுதாயத்திலே மேம்பட்டவர்களாக, கண்ணியமடைந்தவர்களாக இருப்பார்கள் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா சமயங்களும் உண்மை பேசுதல் என்பதை வலியுறுத்துகின்றனவாக இருக்கின்றன என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்வதானால், நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், உமக்கு பாதகம் ஏற்பட்டாலும் கூட நீ உண்மையே உரைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட தோழர்கள் அனைவரும் உண்மை பேசுகின்றவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்கின்றது. அது மாத்திரமல்ல, உண்மை பேசியதால் அந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் நாம் வரலாறுகளிலே காணக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். திருமறை குர்ஆனும் கூட வக்கூனு மஅஸ் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள் என்று சொல்லுகின்றது. அதனால் நமது பிள்ளைகளை நாம் சிறு பருவத்திலிருந்து வளர்த்திருக்கும் போது, பயிற்சி கொடுக்கின்ற போது, அவர்கள் உண்மை உரைக்கின்றவர்களாக இருக்கக்கூடியவர்களாகவே அவர்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்க வேண்டும். நாம் எந்த காரணம் கொண்டும் நமது பிள்ளைகள் உண்மைக்கு மாறான இந்த செய்திகளையும் பேசுகின்றவர்களாக இருக்கக்கூடாது. அதனால் சமுதாயத்திலே உயர்வும் கண்ணியமும் மேம்பாடும் நமக்கு உண்மை பேசுதலை கொண்டு ஏற்படுகின்றது என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உண்மை பேசுவதால் சமுதாயத்திலே அமைதியும் சமாதானமும் நல்லுறவும் ஏற்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அத்தகைய சமுதாயத்தவர்களாக நம் அனைவரையும் வல்ல இறைவன் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.